நியூஸ்ல பத்திரிக்கையில எல்லா இடத்துலயும் டிவில எஃப்எம்ல ஆர்டிஸ்ட் எல்லாரும் சொல்றாங்க. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு நீங்க கேட்கவே மாட்டீங்களா? இப்ப அங்க போவீங்க, வெளில போவீங்க, எங்கேயாச்சும் தொட்டுட்டு திரும்பியும் இன்னொருத்தர் வருவீங்க. அவங்களுக்கு பருவம் அவங்களுக்கு இந்த இடத்தை சுத்தப்படுத்துங்க. நீங்களுமே வரக்கூடாது, உங்களுக்கு கொரோனா வராது. நீங்களும் வர சொல்லுங்க. இது ஏன் ஊரு, என் கோட்டை, இங்கே வர சொல்லுங்க. அவர் என்ன ஓட்டு கேட்டு மட்டும் இப்படி வர்றாருல, அப்புறம் எதுக்கு இங்கே வர சொல்லுங்க, இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. நான் தான் கேட்டேன். நீ ஓவர ஆடிட்டு இருக்க. ஆடெல்லாம் இல்லை, என் உரிமை மறுக்க போடும்போது அயல்நாட்டில் அடிமையாக்க போடுறேன். வர சொல்லுங்க. இங்கே நீ கேட்கறதா யாரும் என் முன்னாடி வந்து கேள்வி கேட்க சொல்லுங்க. ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, எப்பொழுது, அதுக்கான ஆன்சர் இருந்தா என் முன்னாடி வந்து நம்ம சீசனுக்குள்ள இந்த போல வர்றதுலாம் இயல்பு, அது யாராலையும் தடுக்க முடியாது. இல்லைன்னு சொன்னா நிற்கும் அந்த கொரோனா வைரஸ். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த மாதிரி நான் இங்கே கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றுத்தையும் சாதிக்க முடியாது. சரியா? இப்போ நீங்கள் வெளில போகிறீங்கன்னா வெளில போகும்போது மாஸ்க் போட்டு போகிறது, நம்மளோட பாதுகாப்பை நம்ம தானே பார்த்துக்கணும். மாஸ்க் போட்டு போகிறது, இந்த நீங்கள் டெய்லியும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி குளிக்கலாம். யாரும் எந்த இதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்னடா மறைக்கிற? இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர் எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான சில டிப்ஸ். வாஷிங் மிஷின்குள்ளே போயிட்டு சுற்றலாம். ஷவர் ஆன் பண்ணிவிட்டு மழை பெய்கிற மாதிரி நினச்சி இளையராஜா சாங் கேட்டுக்கிட்டு சூடாக பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு டீ குடிக்கலாம். ஃப்ரிட்ஜ்குள்ளே உட்காரலாம். நீங்களே உங்கள் வீட்டுக்கு அப்பாஸ் மாதிரி வந்து சர்ப்ரைஸ் பண்ணி உங்கள் டாய்லெட்டை க்ளீன் பண்ணலாம். டென்னிஸ் பிளேயர் மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு கொசு பேட் வச்சுட்டு கொசு அடிக்கலாம். நைட்டு 3 மணிக்கு முழிச்சிட்டு பூனை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு டக்குன்னு கிச்சனுக்கு போய் எலியை பயமுறுத்தலாம். நைட்டு நம்ம வீட்டுக்கு நம்மளே திருட மாதிரி வந்து நம்ம வீட்டு நகையை திருடலாம். காலையில் நம்மளே போலீஸ் மாதிரி அதை கண்டும் பிடிக்கலாம். நகையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா எங்கே இருக்குன்னு நம்ம வீட்டு காலிங் பெல்ல நம்மளே அடிச்சுட்டு ஒளிஞ்சிட்டு நம்ம அம்மா அப்பாவை ஏமாற்றலாம். யார் வந்திருக்கா பாரு. வீடு பூரா சாம்பிராணி கொளுத்தி வச்சுட்டு அண்டர்டேக்கர் மாதிரி நடந்து வரலாம். இதெல்லாம் பண்ணியும் போர் அடிக்குது, வீட்டிலே இருக்க பிடிக்கல அப்படின்னா உங்கள் கார்டனுக்கு போயிட்டு நீங்களே குழி தோண்டி உள்ளே போய் படுத்துக்கலாம்.